கைஸ் ஃபைனலாக நம்ம அந்த குகைக்குள்ளே உள்ள சிவலிங்கத்தை அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. கைஸ் இந்த சிவன் சிலையிலேருந்து அப்படியே கீழே போனான்னா இந்த குகைக்கு போகலாம். ஓப்பனாக சொல்லணுன்னா மென்சஸ் ஆகாதவங்க வருவாங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. கைஸ் February 1 நைட்டு போல் யானை வந்திருக்கு. ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2025க்கான வெள்ளையங்கிரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக வெள்ளையங்கிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க கைஸ். இன்றைக்கி நம்ம February 1 ஆச்சு. நம்ம இன்றைக்கி வெள்ளையங்கிரியில் தான் இருக்கோம். ஃபைனலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலைல 6:30 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 1 நம்ம அங்கே தான் இருக்கோம். ஃபைனலாக நம்ம வெள்ளையங்கிரி ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளே வீடியோ தான் இது. ஃபைனலாக வெள்ளையங்கிரி வந்தாச்சு. நம்ம வெள்ளையங்கிரி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் வரவங்க காந்திபுரம் வந்துடுங்க. அங்கேருந்து பூண்டி வெள்ளையங்கிரி போகிறதுக்கு பஸ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு பஸ் 6:40க்கு ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அரை மணிக்கூர் ஒன்ஸ் பஸ் இருக்கும். அதில் ஏறினா வந்துடலாம். அப்படியே நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வரவங்க ஆப்போசிட்லேயே நின்றுக்கோங்க. அங்கேயும் பஸ் வரும். அங்கேயே நீங்கள் ட்ரெயினில் வரவங்க அங்கேயே ஏறி கூட வந்துக்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக வெள்ளையங்கிரி கோயில் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபா இருக்குது. கோயிலேருந்து அப்படியே ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து குளிச்சிக்கலாம், பாத்ரூம் போய்க்கலாம், ப்ரெஷ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டோம். நம்ம ஓன் வெஹிக்கிளில் வரவங்களும் வரலாம். அவங்களுக்கும் ஃப்ரெண்டில் பார்க்கிங்லாம் இருக்குது. சேஃபாக வச்சுக்கோங்க. ஹெல்மெட்லாம் வச்சுருந்தாங்க லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் கிச்சடி லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோயில் அங்கே இருக்குது. அதில் தான் பஸ் இறக்கி விடுவாங்க. இங்கே வந்தாங்கன்னா நம்ம வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பஸ்ஸு இங்கே தான் வந்து நிற்கும். இங்கே வந்து விட்டதுக்கப்புறம் இதான் கோயில் என்ட்ரன்ஸு. இங்கே போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகுது மாதிரி இருக்கும். இங்கே நம்ம பைக் பார்க்கிங் விட மாதிரி இருக்கும். ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கூட்டம் பெருசாக இல்லை, ஆனால் வந்திருக்காங்க நிறைய பேர். 6:30க்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த கடையிலலாம் ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே வாங்கிக்கோங்க. இங்கே தண்ணி கிடைக்கும். இங்கேயும் தண்ணி இருக்கும். டீ வேணாலும் டீ கிடைக்கும். டீ, காஃபி, பூஸ்ட்லாம் கிடைக்கும். அது வந்து இங்கே கடையில் ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கோங்க. இங்கே ஸ்நாக்ஸு மட்டும் தான் கிடைக்கும். ஸ்நாக்ஸு, தண்ணி அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் விற்றுட்ருப்பாங்க. இங்கே 10 ரூபா 5 ரூபா கூட தான் விற்பாங்க இங்கே கோயிலில் விற்கிறதுனால. ஸோ அதை பார்த்துக்கோங்க. வெளியிலேருந்து வாங்கினா வாங்கிக்கோங்க, இங்கே வந்து வாங்கினா வாங்கிக்கோங்க. இங்கே வந்தோன்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு. அப்படியே அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போகிறோம். போயிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம கொண்டு வந்த லக்கேஜ்லாம் கொஞ்சம் வைக்கலான்னு கேட்டு பார்த்தோம். அது இன்னும் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணனால அவங்க ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் வரலன்னாங்க. கிளாக் ரூம் மாதிரி உண்டு, அது பின்னாடி இருக்குது. அது வந்து இன்னும் ஆள் வரல. அதனால் நம்ம தான் இன்றைக்கி வரவங்க. இன்றைக்கி தான் நம்ம தான் எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி மதியம் மேலே தான் அவங்க வருவேன்னாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அங்கே நம்ம திங்ஸ் வைக்க முடியும். கடையில் எதாவது வைக்கலாமான்னு கேட்டோம். கடையில் வைக்க அலோவ் பண்ணல. ஸோ நம்ம தான் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அப்படி இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே நம்ம மொபைல் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுக்கிட்டு அப்படியே போய்க்கலாம். வரவங்க பவர் பேங்க் வச்சுக்கோங்க, அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து தான் மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ காலில் வந்து கம்பு, இந்த திருக்கோயில் அலுவலகம் அங்கே தான் கம்பு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே கொடுப்பேனாங்க. இப்போ ஒரு கம்பு அதில் 30 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதான் கைஸ் 3வது கால் மாதிரி நமக்கு கீழேருந்து இறக்கப்போ அப்படியே பிடிச்சி தள்ளும். அதனால் எல்லோரும் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து நம்ம கவரில் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டும் கொண்டு போய்க்கலாம். அந்த நம்ம கவரை வந்து கிழித்து பேப்பரில் மாற்றி தருவாங்க. அதை இந்த வாட்டி நம்ம வந்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியும் கொண்டு போய்க்கலாம். இல்லைன்னா நம்ம பேப்பரில் மாற்றி கொண்டு போய்க்கலாம். ஸ்டிக்கர் ஒட்டினா 20 ரூபா. தண்ணி பாட்டிலுக்கும் அதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அது 20 ரூபா சொல்கிறாங்க. அது ஒட்டினா ஒட்டியும் கொண்டு போகலாம், ஒட்டாமையும் கொண்டு போனால் பேப்பரில் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது நம்ம விருப்பம்னாங்க. ஸோ யாரும் பிளாஸ்டிக் போடாதீங்க, வேஸ்ட் எதுவும் கொண்டு போவீங்க, தீப்பெட்டியெல்லாம் கொண்டு போதீங்க. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக 2025க்கான வெள்ளையங்கிரி அப்டேட். மலை ஓப்பன் பண்ணியாச்சு. 1ஆம் தேதி நம்ம மலையில் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு மலையில் ஃப்ரெண்டில் 7:30க்கு பூஜையெல்லாம் போட்டு 500 பேர் மேலே போயிட்டாங்களாம் ஆல்ரெடி. ஸோ நம்மளும் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ டைம் 9:40 கிட்ட ஆகுது. நம்ம இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு மலை. ஃபஸ்ட்டு மலை இப்படி தான் இருக்கும், படிக்கட்டு மலை. இதில் வந்து அப்படியே இந்த மலை ஏறதுக்கு ஒரு 1 hour ஆகும்.
ஸோ நம்ம மலையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கிச்சடி லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் மலை ஏறி ஒரு 100 மீட்டரில் இந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா உள்ளே ஒரு குகை இருக்கான். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம 4வது மலைப்பயணம் வெள்ளையங்கிரிக்கு. இவ்வளோ நாள் நான் இதை பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் தான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ வரவங்க அப்படியே பார்த்துட்டு போங்க என்ன இருக்குதுன்னு. ஒரு 100 மீட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா இருக்கும். நாங்கள் குனிஞ்சு தான் போகணும் அப்படின்னாங்க. வாங்க பார்த்துட்டு வரலாம். ஸோ ஃபைனலாக அந்த குகைக்குள்ளே தான் போக போகிறோம். குனிஞ்சு தான் போகணுன்னாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். வரவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் போடாதீங்க, உள்ள குனிஞ்சு தான் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு போகலாம். இங்கே சிவலிங்கம்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம அந்த குகைக்குள்ளே உள்ள சிவலிங்கத்தை அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே போகும்போது பார்த்து தான் போகணும், குனிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. படியேறி வரப்போ ஒரு 100 மீட்டரில் ரைட்டில் போனீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு போகலாம். யாருமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வீக் டேஸில் வந்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. வீக்கெண்டில் வந்தால் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம வீக்கெண்டில் தான் இருக்கோம். ஆனால் மழை ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் டேனால அவ்வளோவா இல்லை. ஸோ வாங்க கைஸ் அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் மழை ஏறிட்டுருக்கோம். ஏறவே கஷ்டமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த அண்ணா வந்து 10 கிலோ அரிசி கொண்டு வராங்க. இந்த அண்ணா பீகாராக இப்போ கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்னென்ன கொண்டு வரீங்க? முந்திரி திராட்சை எல்லாம் சாமிக்கு வைக்கிறதுக்கு கொண்டு போகிறாங்க. இங்கே காசு வாங்க மாட்டாங்க, அதனால கொண்டு போகிறவங்க இந்த அரிசி இந்த மாதிரி எதாவது கொண்டு வருவாங்க. காசு அவங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எதாவது கொடுக்கணுன்னு நினச்சானா கீழே அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். மேலே நீங்கள் சாமி கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இளநீ, பத்தி, பூ, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எதுனாலும் கொண்டு போகலாம். அப்படிதான்னா இவங்க 3ஆவது வாட்டி போகிறாங்களாம். ஸோ உங்களுக்கு எப்படின்னா இருக்கும் இந்த பயணம்? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம கடவுள் நம்பி வந்தாச்சு. அவர் கண்டிப்பாக கூட வந்து நம்மளை மேலே வரைக்கும் கூப்பிட்டு போவார், நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதான் 3ஆவது வாட்டி வர்றதுனால. நீங்கள் எத்தனாவது வாட்டினா வரீங்க? நீங்கள் 5ஆவது வருஷத்தையும் வராதான். அண்ணா பாட்னாவில் வருவாங்க. ஸோ வாங்க மேலே என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நடக்கவே முடியாத காலத்தில் மலையில் நடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அண்ணா 10 கிலோ அரிசியும் அவர் வந்து திராட்சை, முந்திரி பழம்லாம் கொண்டு போகிறாரு. ஸோ வரவங்க இப்படி கொண்டு போகிறாங்க. எல்லாம் ஒரு வேண்டுதல் பண்ணி வராங்க அப்பாவை பார்க்க. ஸோ நம்மளும் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இந்த அண்ணா பாட்னாவில் உள்ளவர். இவர் வந்து கீழே ஸ்ரீதேவின்னு ஒரு கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் முதலாளி இந்த திங்ஸ்லாம் கொடுத்து மேலே ஒர்க் பண்ண வைக்கிறாரு. கீழே அவருக்கு காசும் கொடுத்து இதை கொண்டுட்டு போய் கொடுத்து அவர் அங்கே மலைக்கு மேலே 3 மாதம் அங்கே தான் இருப்பாராம், ஜூன் வரைக்கும். ஸோ கீழே உள்ளவங்க வந்து சென்னை சில்க்ஸ்காரங்க வந்து டெண்டருக்கு எடுத்துருக்காங்களாம். மேலே வந்து அந்த ஸ்ரீதேவி சில்க்ஸ்குள்ளே அவங்க டெண்டர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. இவர் அங்கே போயிட்டு திங்ஸ்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அங்கே தான் 6 மாதம் இருப்பார். ஸோ நம்ம இதெல்லாம் ஏதாவது சொல்கிறீங்களாண்ணா? இது ஸ்ரீதேவிக்கு சம்மந்தம் நம்ம கொண்டு வரது. இது வந்து இந்த அண்ணா கொண்டு வராங்க. நீங்கள் எதாவது சொல்கிறீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக வெள்ளிங்கிரி வாங்க, கடவுள் நம்பினீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. ஸோ கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏதாவது ஒன்று திங்ஸ் கொண்டுட்டு அப்படியே நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் வர வழியில் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே போகலாம். ஒரு 40 மினிட்ஸ் ஏறி வந்தாச்சு. ஓரளவுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஏறினா அப்படியே போய் ரீச் ஆயிடுவோம். இப்போது அன்றைக்கி கிளைமேட் பக்காவாக இருக்குது. ஆனால் கடை எதுவும் இல்லை. வெயில் பகலில் ஏறினா வெயில் அடிக்கும் அப்படிம்பாங்க. சுத்தமாக வெயில் கிடையாது. ஃபுல்லாக மரம் நம்மளை கவர் பண்ணியிருக்கும். அதனால் மலையை ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ நைட்டு ஏறுங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குளிர் தாங்கணும் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு நீட்டாக போகலாம். ஸோ நம்ம அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம். நியூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நண்பர்களே போகலாம் மலைக்கு. கீழே ஒருத்தர் இறங்கி வந்துட்டு இருந்தார். அவரை பார்த்து கேட்டதில் 8 மணிக்கு ஏறினாராம். இப்போ மணி 10:45. ஃபஸ்ட்டு மலை வந்துட்டார். ஏறி இறங்க போகிறாரு 3 மணி நேரத்தில். மொத்த மலையுமே ஏறி இறங்கி முடிக்க போகிறாரு. நான் ஒரு மலை ஏறதுக்கே 1 மணிக்கூர் கணக்கு போட்டு வச்சுருப்பேன். அவர் என்னென்னா 3 மணிக்கூரில் மொத்த மலையும் ஏறி இறங்க போகிறாரு. இதுதான் ஃபிட்டு போல். எப்பா சாமி முடியலை. அதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி 8 மணிக்கு ஏறி 10:45 இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. வேறு லெவல் ஃபிட்டுனா இதுதான் ஃபிட்டு போல்.
ஸோ 3 மணிக்கூரில் வெள்ளையங்கிரி ஏறி இறங்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். மிரண்டுட்டேன் கேட்டோடனே. போவோம் அப்படியே கைஸ். ஃபைனலாக ஃபஸ்ட்டு மலை வந்து ஏறி முடிச்சாச்சு. வெள்ளை விநாயகர் கோயிலோடையும் முடியும். 1 hour 10 minutes ஆச்சு. 3 hours மொத்த மலையுமே முடிச்சிட்டாங்க. அப்படிலாம் போகிறாங்க. நமக்கு ஏறதுக்கு 1 hour 10 minutes ஆச்சு. இந்த இருக்குது வெள்ளை விநாயகர் கோயில். இங்கே வந்து அப்படியே ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே போகலாம். இங்கே கொஞ்சம் குரங்குகள்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. கடை எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு மலை வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மலை வந்து முடித்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்படியே 2ஆவது மலை ஏறும். 2ஆவது மலை ஏறப்போ ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி சமமாக தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோடனே படிக்கட்டு மாதிரி இருக்கும். மலையை வந்து படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அது வழுக்கம்பாறை அப்படிம்பாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே அங்கே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் நம்ம தண்ணி கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிட்டு தான் ஏறிட்டுருக்கோம். ஆனால் வரவங்க இப்போதைக்கு எந்த கடையுமே இல்லை. நீங்கள் வரவங்க இந்த பூண்டி பஸ் ஏறவங்க வெள்ளையங்கிரிக்கு ஒரு 8 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே கடையெல்லாம் இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்கோங்க. இல்லைனா காந்திபுரத்துலேயே கூட எதாவது சாப்பிட்டுக்கோங்க, இல்லைனா எதாவது வாங்கிட்டு வந்துருங்க. இப்போதைக்கு சாப்பாடும் இல்லை, அன்னதானமும் இல்லை, ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ சோர்ந்து போயிடாதீங்க, எதாவது சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த 2ஆவது மலை ஏறப்போ நல்ல கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி தீர்த்தி வச்சுருக்காங்க. இந்த செடி மனம்லாம் வேறு லெவலில் இருக்குது. வந்தீங்கன்னா அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்ம மனம் கைஸ். ஆனால் ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ எந்த கடையும் ஏன் இல்லைன்னா, இப்போ வரவங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருவாங்க. அவங்களே அவங்க லக்கேஜெலாம் கேரி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்துடுவாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க கடை போடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கூட்டம் வந்தால் தான் அவங்க தூக்கிட்டு வந்து விற்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். அதனால அவங்க கொண்டு வந்துட்டு வாய் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு சேல் ஆகணும். அதுக்காக தான் இப்போ வந்து கடை போடாமல் இருக்காங்க. இனி வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே கடையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம கீழேருந்தே கொண்டு வருவீங்கன்னா ஓகே, மேலே வந்தால் நம்ம வாங்குவோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டு 2ஆவது மலை ஏறிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அப்படியே வந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு மலையில் உள்ள படிக்கட்டு மாதிரி கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் நம்ம செங்குத்துறை ஏற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே மேலே போயிட்டு அப்படியே பார்க்கலாம். ஓரளவுக்கு 2ஆவது மலை அந்த இது போயிட்டு அந்த எண்டு போயிட்டோன்னா அங்கேருந்து இந்த வழுக்கம்பாறை ஸ்டார்ட் ஆகும். நம்ம அங்கே போயிட்டு அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். நம்ம கொண்டு வர குச்சிக்குள்ள தன்மையை அண்ணன் சொல்லுவார், அது என்னன்னு கேளுங்க வாங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். வெள்ளையங்கிரி கோவிலுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்துடுறோம், இந்த குச்சியை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு நான் சொல்கிறேன். யாரும் கீழே வச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர முழு சக்தி நமக்கு இருக்கிற மாதிரி இந்த குச்சியில் 100% சக்திகள் இருக்குது. நீங்கள் கீழே போய் போட்டு போகிறதுனால நம்ம அடுத்த 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம். ஆனால் இந்த குச்சி அப்படி இல்லை. நம்ம எந்த நேரத்தில் எப்போ நம்ம பூஜை நூல் வச்சு கும்பிட்டாலும் சரி, இந்த கோயிலுக்கு நம்ம முழுசாக வந்துட்டு போன பலன் கிடைக்கும். ஸோ நான் இந்த குச்சியை 7ஆவது முறை கொண்டு வரேன். நான் எந்த நேரத்தில் சாமி கும்பிட்டாலும் சரி, வெள்ளையங்கிரிக்கு வந்துட்டு போன மாதிரியும் இந்த குச்சி நான் சேம் சதுரகிரி, பருவதமலை, கஞ்சமலை 6 டைம் எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போவோம். இது தினசரி பூஜை பண்ணணும். ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு மூங்கில் குச்சி. அடுத்த தலைமுறைக்கும் இந்த குச்சி போகும். யார் வேண்டி எது கேட்டாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. கைஸ், இப்போ நம்ம போகிற வழியில் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க, கேமராலாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த வேண்டாத வேலையும் பார்க்க முடியாது, எது பண்ணாலும் இதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வரவங்க கேர்ஃபுல்லாக இருக்கவங்க, எந்த ஒரு தீங்கு செயலும் பண்ணாதீங்க. மலைக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். இதெல்லாம் அவங்க வந்து புலி இதெல்லாம் நடமாடுதான்னு பார்க்கறதுக்கு வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்ம சேஃப்டிக்கும் வச்சுருக்காங்க. ஸோ மலையை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். காலையிலே அங்கே சாப்பிட்ருக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே 2ஆவது மலையில் தான் சாப்பிட்றோம். கடலை வச்சுருக்கோம், வேறு பிஸ்கட் வச்சுருக்கோம், வேறு முறுக்கு வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம், குளுக்கோஸ் வச்சுருக்கோம். வேறு ஏதாவது வச்சுருக்கோமா? தண்ணி, ஜூஸு வச்சுக்கோங்க. இவர் சாக்லேட் வச்சுருக்காரு. ஸோ வீட்டிலேருந்து சப்பாத்தி, லெமன் சாதம்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். கொண்டு வந்து மேலே மலைக்கும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வேஸ்ட் மட்டும் போடாதீங்க. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம அந்த வழுக்கம்பாறை மலை தான் ஏறிட்டுருக்கோம். 2ஆவது மலை ஆக்சுவலாக இது.
அப்படியே நம்ம வந்துகிட்டே இருப்போம். வந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக வெட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு வெட்டி வச்சுருப்பாங்க மலையை. இதை மலையை ஃபுல்லாகவே போட்டது ஒட்டன்சித்தர் தான். அவருக்கு சமாதி 5வது மலையில் இருக்கும். வாங்க நம்ம 5வது மலையில் போய்ட்டு அவருக்கு சமாதியை பார்க்கலாம். தென் கைலாயத்தில் தாங்க கைஸ் இருக்கும். அப்படியே நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். 2வது மலை போகிற வழியில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே தண்ணி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா குடிச்சிக்கலாம். இங்கே தண்ணி பாட்டில் பாருங்கள், அப்படி ஐஸ் வாட்ரு மாதிரி அதில் தெரியுது, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி. வரவங்க இங்கே தண்ணி மிஸ் பண்ணாமல் குடிங்க. அப்புறம் அந்த பைப்பை மட்டும் தட்டி விட்டுறாதீங்க. நல்ல துணியெல்லாம் வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்கோ அதை மாதிரி வச்சு குடிச்சிட்டு அப்படியே போங்க. அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். வெள்ளையங்கிரி மலை ஏற உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், சாப்பிடுங்க, கொண்டு வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி தயவு செய்து போடாதீங்க. போட்டால் எடுத்துகிட்டு போங்க. அப்படியே கிடக்கும். இந்த இது இருந்து குரங்கெல்லாம் நக்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். இதாங்க கைஸ் பாம்பாட்டி சித்தர் குகை. 2வது மலை முடியும் போது இது இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம். 2வது மலை முடியும் போது பாம்பாட்டி சித்தர் குகையோடி முடியும். அதுக்கு அடுத்ததுலேருந்து 3வது மலை ஸ்டார்டிங். பாம்பாட்டி சித்தர் குகை. ஸோ நம்ம அப்படியே இங்கே வந்தாலும் குரங்குகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு லைட்டாக பிஸ்கட் போட்டுட்டு அப்படியே ஏற ஆரம்பித்தாச்சு. இதுலேருந்து 3வது மலை ஸ்டார்டிங். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இதுக்கு உள்ளே தான் அப்படியே பாம்பாட்டி சித்தர் குகை இருக்குது. அப்படியே இங்கே வந்தேன்னா இங்கேயுமே நமக்கு தண்ணி இருக்குது. அப்படியே 2வது மலையிலே பாதியிலையும் தண்ணி இருக்குது. 2வது மலை முடிஞ்சு 3வது மலை ஸ்டார்ட் ஆகும் போது அங்கேயுமே தண்ணி இருக்குது. ஸோ அங்கே குடிச்சிக்கலாம். அப்படியே நம்ம போயிட்டு பார்ப்போம் மேலே கைஸ். இப்போ தான் மலையெல்லாம் வெட்டி திருத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி February 1. நன்ன மரங்கள்லாம் இருந்து மலையெல்லாம் ஃபுல்லாக வெட்டி க்ளீன் பண்ணி பாதை போகிறது இங்கெல்லாம் வளர்ந்துருந்துருக்கு போல். அதெல்லாம் நீட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல மனசு தான். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு தனி மனசு வேணும். அங்கே மேலேயும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வழியே போயிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் வெட்டி திருத்தி வச்சுருக்காங்க. போகிறதுக்கு வழி ஃபுல்லாக காடு மாதிரி வளர்ந்து வழியெல்லாம் மறைஞ்சிருந்துருக்கும். அவங்க ஃபுல்லாக மாற்றிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வழியை போயிட்டு பார்க்கலாம். மலை அவ்வளோத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சைடில் வளர்ந்ததெல்லாம் ஸோ நிறைய வளர்ந்துருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க 1ஆம் தேதி. ஸோ நம்ம அப்படியே அதெல்லாம் ஃபுல்லாக வெட்டி க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். டைம் இப்போ 12:33 ஆகுது. 3வது மலை ஏறிட்டுருக்கோம். ஒரு மணிக்கூர் ஆகுது ஒரு மலையிலையும். ஆனால் பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். டயர்டாகலை பெருசாக இது வர. ஸோ வர வழியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க செடியெல்லாம் வளர்ந்ததை. ஸோ அப்படியே அங்கே நின்றுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். 3வது மலை கொஞ்சம் படிக்கட்டு இருக்குது. அப்படியே அதில் ஏறிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் ஆச்சு, டயர்டாகலை. 3 மணிக்கூரில் எல்லோரும் முடிக்காங்க. நாங்கள் 3வது மணிக்கூரில் தான் 3வது மலை ஏறிட்டுருக்கோம். அது நம்ம இஷ்டம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் 3வது மலை ஏறிட்டுருக்கோம். மலையில் ஒரு அருமையான பதிவு ஒன்று பார்த்தேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, மலை ஏறும் பக்தர்கள் வந்து வெள்ளையங்கிரி மலைக்கு காசுலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொண்டு வர பிளாஸ்டிக்கு பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போயிட்டாலே நீங்கள் சிவனுக்கு கொடுக்குற பெரிய காணிக்கையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு தகவல் இது. ஸோ வரவங்க யாரும் குப்பையை போடாதீங்க. ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். மலையில் பார்க்கப்போ அவ்வளோ இதாக இருக்கும். சாப்பாடு கொண்டு வாங்க, ஆனால் அதை அப்படியே கொண்டு போயிருங்க, எடுத்துகிட்டு போயிருங்க. பார்க்கப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காடுக்கு அதுக்குள்ளே தன்மையில் இருக்கணுன்னா நம்ம அதை எப்படி வச்சுருக்கோமோ அதில் உள்ள தன்மையில் தான் காடு இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ஒரு கெட்ட இதுக்கும் நமக்கு ரிவெஞ்சு கிடைக்கும். இதை வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணமாக எடுத்து பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயுமே போடாதீங்க, ரோட்டில் கூட போடாதீங்க. எங்கே குப்பை போடுறதுக்குன்னு இடம் இருக்குது அங்கே போடுங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 3வது மலை கொஞ்சம் தூரம் போகிறப்போவே இந்த மாதிரி சமநெல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் படிக்கட்டு மாதிரி இருந்து 3லேருந்து நம்ம ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே போகிற வழி பாதையெல்லாம் பார்க்கலாம் கைஸ். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இப்போ போகிற பாதை. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். 3வது மலை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏற மாதிரி இருக்கும். படிக்கட்டு கொஞ்சம் நம்ம காலுக்கு ஸ்ட்ரென்த்து போட்டு ஏற மாதிரி இருக்கும்.
ஆனால் இது கொஞ்சம் தூரம் ஏறினா 3வது மலை முடிஞ்சிடும். ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்ப்போம். கைஸ் 3வது மலை இந்த சுனையில் தான் கைத்தட்டான் சுனை அப்படிம்பாங்க. இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் கலங்கி வர மாதிரி இருக்குது. அதை நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சானா அப்படி க்ளீன் ஆயிரும், அடியில் போயிடும், அழுக்கலாம். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஐஸ் வாட்டர் மாதிரி தண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும். அதான் இந்த மலையில் உள்ள சிறப்பு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ இந்த 3வது மலையில் உள்ள கைத்தட்டான் சுனை அப்படின்னு ஒரு சுனை உண்டு, அங்கே தான் இருக்கும். இந்த சிலை வெளியில் இருந்துச்சு, இப்போ இது உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ போனான்னா பெருசாக ஏதோ போகிற மாதிரி உண்டுன்னாங்க. அது அப்படியே கீழே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ் இந்த சிவன் சிலையிலேருந்து அப்படியே கீழே போனான்னா இந்த குகைக்கு போகலாம். வரவங்க சேஃபாக தான் போகணும். உள்ளே வந்து ஒரு 10-20 பேர் உட்கார மாதிரி இடம் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். மழை டைமில் இங்கெல்லாம் யாரும் வராங்க. பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம். எப்படி வந்தீங்க? அப்படிதான் இப்படி தான் இறங்கி வாங்க. யாரும் ரிஸ்க் எடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். யாரும் ரிஸ்க் எடுத்து வராங்க. என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வரலாம். கீழே இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். சிவலிங்கம் வச்சுருக்காங்க, சிவலிங்கமும் நந்தி இருக்குது. ஸோ நம்ம அப்படியே என்னென்னு பார்க்கலாம். குனிஞ்சு தான் வரணும் இங்கே வரணும்னா, அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க யாரும். கீழே கீழே ஓகே, நம்ம ரைட்டில் விட்டு கொஞ்சம் கீழே வாங்க. கைஸ் நம்ம 3வது மலையை தாண்டிட்டோம். கைத்தட்டினா தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. அந்த குகையை தாண்டி அதுக்குள்ளே போனீங்கன்னா டீப்பாக போகலாம். ஒரு 100 மீட்டருக்கு உள்ளே போனால் ஒரு சிவலிங்கமும் நந்தி இருந்துச்சு. பார்க்கவே வேறு லெவலில் இருந்து. மழை டைம் யாரும் உள்ளே போயிடாதீங்க. சின்ன கேப்பு தான், மூச்சு விடுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வரதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கே. ஸோ கொஞ்சம் உடம்பு இருக்கவங்க பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க. உங்களால் முடியும்னா போங்க, முடியாதுன்னா விட்டுருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. உள்ளே போயிட்டு நமக்கு என்ன நாள் ஆகும். ஸோ நம்ம 3வது மலை முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே 4ஆம் மலை ஏற போகிறோம். வாங்க இஸ் போகலாம். ஸோ இந்த டேனிங் இப்படியே முடிஞ்சு வந்தோன்னா 4ஆம் மலை ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் மலை தான் ஏற போகிறோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு 4வது மலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏற மாதிரி இருக்கும் மேலே. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இதுக்கு அப்படியே கீழே கைத்தண்டா தண்ணி ஒரு சுனை அங்கே இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அப்படியே வந்தோன்னா இங்கே தண்ணி நீட்டாக வந்துட்டுருக்கு. அதுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இங்கே தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ போகிறவங்க இந்த இதில் கூட பிடிச்சிக்கோங்க. பைப்பை மட்டும் அசைக்காமல் மெல்லமாக எடுத்துருக்கோங்க. அப்போனா கலந்துட்டானா அடுத்தவங்களுக்கு தண்ணி வராது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 4ஆம் மலை வந்துட்டோம். கொஞ்சம் மேலே ஏற மாதிரி இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் வெயில் பார்க்குறோம். கொஞ்சம் மொட்டை வெளியாக இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் வெயில் அடிக்கி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக போயிடலாம். ஸோ இதுதான் 4வது மலை. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஐஸ். 4வது மலை அப்படியே ஓப்பனாக இருக்கும், வெட்ட வழியாக. அதில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது திருநீர் மலைங்காங்கிறேன். திருநீர் மலையா சுண்ணாம்பு மலையா வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வெட்ட வழியாக இருக்கும் 4வது மலை. ஸோ நம்ம அப்படியே ஏறிட்டுருக்கோம். வாங்க போகலாம், போயிட்டு பார்க்கலாம். கைஸ் மணி 2 ஆகுது. அதனால் 4ஆம் மலை ஏறிட்டுருக்கோம். ஒட்டன் சித்தர் சமாதி வந்தால் 4 முடியும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதை தான் அந்த கொழுக்குமலையோட பேந்தான் ராக், அதுதான்
இங்கே வெள்ளையங்கிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. அது 4வது மலை போகும்போது 4வது மலை ஏறிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும். இங்கேருந்து இப்படி வரப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும். இதை ஒரு விசிட்டை போட்டுட்டு போங்க. இதை கொழுக்கு மலை கூட கம்பேர் பண்ணி போட்டாங்க. ஸோ சரி, நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ் 4வது மலையில் செம்ம வெயில், கொஞ்சம் மண்டை காயுது. ஏன்னா வெயிலே பார்க்காம வந்தோம். 4வது மலை கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். 4வது மலை போயிட்டுருக்கோம். ஒட்டன் சித்தர் சமாதி வந்தால் 4 முடியும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். சுண்ணாமலையை சுரண்டி திருநீருன்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காங்க. இது சுண்ணாம்பு மலை. தயவுசெய்து திருநீர்னு சொல்லி மலையை சுரண்டி வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. 4வது மலையில் இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம 4வது மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4வது மலை முடியும் போது இந்த ஒட்டன் சித்தர் சமாதி இருக்கும். அதுதான் 4வது மலை கம்ப்ளீட் ஆகும். இங்கே வந்து இன்றைக்கி விளக்கெலாம் ஏற்றி வச்சுருக்காங்க. இவர் தான் மொத்த மலையுமே பாதை போட்டிருக்காரு. அப்படியே இங்கேயே இறந்துட்டாரு. இங்கேயே அவரை சமாதி பண்ணிட்டாங்க. ஒட்டன் சித்தர் சமாதின்னு போட்டு வச்சுருக்கோம். 4வது மலை முடியும் போது இருக்கும், வந்து பார்த்துட்டு போங்க. கடலையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கானோ கைஸ் சாப்பிடுங்கன்னு. சரி, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் காற்று செம்ம வைப்பாக இருக்குது. 4வது மலை முடிஞ்சு இதோடி வாங்க 5வது மலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போயிட்டு பார்ப்போம். இதோடி இதுலேருந்து 4 இதில் முடியும், 5 இதில் ஸ்டார்ட் ஆகும். அப்படி நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம 4 முடித்து 5 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 5 தான் ஏறிட்டுருக்கோம். நம்ம அப்படியே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஸோ இதாங்க கைஸ் 5வது மலை. அங்கே தூரமாக தெரியுதுல்ல, அதுதான் பீமன் கலியுருண்டை மலைன்னு சொல்லுவாங்க. பெரிய பாறையாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கும். ஸோ இதான் 5வது மலை. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் கைஸ். டைம் 3 ஆகுது. 5வது மலையில் இருக்கோம். இங்கே பாருங்கள், யானை சாணி எல்லாம் கிடக்குது. எங்கெங்கெல்லாம் கிடக்குதோ மேலெல்லாம் யானை வந்து போயிருக்கு அப்படின்னாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே யானை தான் இருக்குது, யானை சாணி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம். 5 வந்து ஃப்ளாட்டு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். 5 வந்து முடியும் போது பார்ப்போம் கைஸ். 6வது மலை அப்படியே இறங்கிட்டு இருக்கும். கீழே போனேன்னா சுனை வரும், கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் இறங்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு சுனையில் பார்க்கலாம் கைஸ். இதான் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் சிவலிங்கம். இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக திறந்து விட்டதுனால அவ்வளோ தண்ணி வெளியில் போயிடுச்சு. February 1 எப்படி இருக்குது, ஆள்லாம் வர ஆரம்பித்தான்னா கம்ப்ளீட்டாக கான் ஆயிரும் இடமே. ஸோ வரவங்க சீக்கிரம் வந்து பார்த்துட்டு போங்க. இதாங்க தண்ணிக்குள்ளே இருக்கும் இந்த சிவலிங்கம். ஸோ நம்ம அப்படியே என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம அந்த அக்காவெல்லாம் வந்து நம்ம வெள்ளையங்கிரி மலையை பற்றி சொல்ல போகிறாங்க. அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அதை பார்க்கலாம். சொல்லுங்கள். ஹாய், திஸ் இஸ் மமத்தி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் மைனா, நானும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் மகேஸ்வரி, நானும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து இது 2 இயர்ஸு. பட் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஒரு 5 டைம்ஸ் ஏறியிருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஒரு 7 டைம் ஏறியிருக்கேன் 1 இயர்லேயே. போன சீசனில் மட்டும் தொடர்ந்து அப்படி 7 வாரமாக தொடர்ந்து ஏறணும். இவ்வளோ ஒரு 2 இயர்ஸ் வரேன். போன வருஷம் ஒரு டைம் வந்து ஏறியிருக்கேன், இந்த வருஷம் ஒரு டைம் ஏறியிருக்கேன். நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஒரு ட்ரக்கிங் ஃபீல் ப்ளஸ் வந்து ஒரு குட் வைப்பு ஸோ எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் வந்து 6வது மலை ஆண்டிசனூரில் நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் போய் அப்பனை பார்த்துட்டு வந்தோம். ஸோ உச்சிக்கால பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நிறைய வந்து திருவாசகமெல்லாம் படித்தாங்க, கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நிம்மதியாக சாமி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நாங்கள் வரும்போது ஃபுல்லாக எங்கேயுமே பிளாஸ்டிக் இல்லை. ஸோ அதனால் வந்து யாரும் நெக்ஸ்ட்டு வர்றவங்க பிளாஸ்டிக் வந்து கொண்டு வராதிங்க. ப்ளஸ் வந்து ஃபயர் எதுவும் பண்ணிட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் நாளே வந்திருக்கு. இது ரொம்ப வந்து கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. ஸோ நல்லா இருக்கு, நைஸ். நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்ததில் இன்னும் எனக்கு ஹாப்பி. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல. நீங்களே வரீங்க, உங்களுக்கே இது தெரியும்ல. அதையும் மீறி வரவங்க இருக்காங்க. ஆனால் கீழே பார்த்தாங்கன்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையும் மீறி ஒருத்தர் 2 பேர் வராங்க. ரெகுலர்னா இல்லை, தெரியாமல் வயசானவங்க வராங்க. வருவாங்க, அவங்க தான் வருவாங்க.
மற்றபடி சின்ன சின்ன குட்டி பொண்ணுங்க வருவாங்க, ஏஜ் அட்டன் பண்ணாத குட்டி பொண்ணுங்க வருவாங்க. வருவாங்க. அதுக்கு மேலே பெரிய பொண்ணுங்க வர மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா மென்சஸ் ஆகாதவங்க வருவாங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இல்லை. லேடிஸ் அலௌடு இல்லாததுக்கு இது ரீசன் இது ஒன்று தான். ஏன்னா வந்து அவர் அங்கே மேலே போய் உட்காந்துருக்காரு பிரம்மச்சாரியா. ஸோ அதனால வந்துட்டு லேடிஸ் அலோவ் பண்ணுறதில்ல. ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளும் மென்சஸ் முடிஞ்ச வயசானவங்களும் வந்து வராங்க, அவ்வளோதான். திகட்ட ஒரு எப்படி சொல்கிறது, வந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்துக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வரவே மாட்டேன்னு தோணும். ஆனால் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எப்படா போகலாம் அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி பிளேஸ் தான் இது. நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தோன்னா அந்த சிவனோட அருள் நமக்கு என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து சிவனோட அருளை வந்து வாங்கிட்டு போங்க. நம சிவாய. நமச்சிவாய். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அக்காவுக்கு எல்லாரும் ஒரு பாய் சொல்லிட்டு பாய் கைஸ். உங்களுக்கு பாய். ஓகே, தேங்க்ஸ்க்கா. யா, இட்ஸ் ஓகே. இதாங்க கைஸ் 6வது மலை. இந்த பிள்ளையார், சிவலிங்கம், இந்த மாதிரி இந்த இடம் இருக்கும். இதான் ஆண்டி சுனை. இங்கே தான் எல்லோரும் குளிச்சுட்டு வருவாங்க. சிவன் எல்லாமே இப்போ வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. தண்ணி வந்து அடைச்சி வைப்பாங்க. இந்த வாட்டி அடைச்சி வைக்காதனால தண்ணி எல்லாம் அப்படியே போயிடுது. அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது. சிவன் வெளியில் தான் தெரிகிறாரு. ஸோ இங்கே தான் 6வது மலை. அப்படி இங்கே வந்து குளிச்சுட்டு போனாங்கன்னா நமக்கு டயர்டு எல்லாமே போயிடும். ஆனால் இப்போ தண்ணி ரொம்ப அழுக்காக இதாக இருக்குது. நம்ம இப்போ மேலே 6வது மலை முடித்து 7 தான் ஏற போகிறோம். நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக நம்ம 6வது மலை முடிச்சுட்டு 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதான் அங்கே தான் சிவன் இருக்கார். அங்கே தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்தோன்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது அந்த கடையில் உள்ளவங்க தங்குறதுக்கு போட்டிருக்காங்க, வேலை பார்க்குறவங்களுக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தேன்னா இங்கே லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நைட்டெல்லாம். ஸோ நம்ம நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்க்கலாம் கைஸ். 7வது மலை தெரியுது கைஸ். நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். 7வது மலை ஏறிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுத்தமாக நீட்டாகவே இல்லை, இவ்வளோ குப்பையாகி கிடக்கு. பார்த்தோன்னே எப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. தயவுசெய்து குப்பையெல்லாம் போடாதீங்க. ஒரு கடை வேறு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஆப்பிள் வேஸ்ட்டு, ஆரஞ்சு வேஸ்ட்டு அதை மாதிரிலாம் போடுங்க. இந்த மாதிரிலாம் பாட்டில்லாம் தூக்கி கொண்டு போட்டிருக்காங்க. மனசே விட்டேன் கைஸ். யாரும் போடாதீங்க தயவுசெய்து, கெஞ்சி கேட்குறேன். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ இருக்க தான் 7வது மலை. இங்கே வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அப்படியே இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு புதுசாக ஒரு விநாயகர் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. போன வாட்டி இருந்தால் என்னென்னு லைட்டாக சந்தேகமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே பார்த்துட்டு 7வது மலை வந்துட்டோம். அப்படியே பார்த்துட்ருக்கோம். மேலே போகிறோம். டைம் 4 கிட்ட ஆகுது. அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் 7வது மலை வந்துட்டோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இன்னொரு 1/2 hour போயிடுவோம் மேலே. வேறு லெவலில் இருக்குது கைஸ். மவுண்டன் டேஸ். ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வந்தாச்சு வெள்ளையங்கிரிக்கு. ஒரு வருஷம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். மார்ச்சில் வந்தோம், இந்த வாட்டி Februaryயில் வந்திருக்கோம். 11 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வாங்க போய் சிவான்னு கும்பிட்டுட்டு வரலாம். வாங்க கைஸ் போகலாம். ஸோ கைஸ் ஆனால் தெரியல, அதான் சிறுவாணி டேம். இங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து வருது தண்ணி. அங்கே தான் தேங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது கைஸ். மலையெல்லாம் வேறு லெவல். அந்த இடம் அப்படியே அடர்த்தியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். வந்தீங்கன்னா 7வது மலையிலேருந்து பார்த்தா தெரியும். கொஞ்சம் தூரம் தான். இந்தா போயிட்டோம். அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக 7வது மலை ரீச் ஆகியாச்சு. இங்கே வந்தோன்னே நல்ல செட்டப்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. வாங்க கைஸ் அப்படியே போய் சாமியை பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக 7வது மலை வந்துட்டோம். சாமியை பார்க்க போகிறோம். பழைய வேலெலாம் மாற்றி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. கூட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு டே வந்து சாமியை பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். அப்பா செம ஃபீலு கைஸ். இங்கே வந்தோடனே அந்த காற்று மேலே படும்போது வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்தோடனே இங்கே பிள்ளையாரப்பா இருக்கார். அப்படியே வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு போங்க. ஸோ அப்படியே நம்ம எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ். ஸோ இங்கே வந்தீங்கன்னா அப்படியே பிள்ளையார், அப்படியே சிவலிங்கம் வேறு லெவலில் செட்டப் பண்ணி செடியெல்லாம் வச்சு பயங்கரமாக வச்சுருக்காங்க. வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். ஐயோ வந்துட்டேன்.
கைஸ் ஃபைனலாக வெள்ளையங்கிரி 2025 தரிசனம் டன் கைஸ். வேறு லெவலில் பார்த்தாச்சு சாமியை. ஒரு 7 மணி நேரம் நடந்து வந்து ஃபைனலாக சாமியை பார்த்தாச்சு கைஸ். 2025 வேறு லெவலில் இருக்குது. நடுவில் ஒரு மலை மாதிரி இருக்குது, அங்கே தான் இருந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்ததில்லை, வந்துட்டு அப்படியே போயிடுவோம். ஸோ அங்கே தான் இருந்து பார்த்துட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்குது கைஸ். வந்தீங்கன்னா இந்த பாறைக்குள்ளே இருந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த இதெல்லாம் ஒரு சோப்பு கலரில் லைட் அடிக்கி அங்கே ஒரு ஷீட்டு மாதிரி கிடக்குது, அதில் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. வேறு லெவல் கைஸ். 2025 வெள்ளையங்கிரி டன். ஸோ கைஸ் மலைக்கு மேலே வந்தேன்னா மேலே சோலார்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. தான் எல்லாம் செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே சோலார் செட்டிங் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சாமியை பார்த்தாச்சு. அப்படியே நீ சாமி முன்னாடி போய் இருக்கலாம் கைஸ். வாங்க போகலாம். இங்கே தான் இருக்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வேறு லெவலில் பார்க்கலாம் சாமியை. கோயிலில் உள்ள பூசாரிலாம் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. காலனில் பேண்டெல்லாம் வாசித்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க போல். இங்கே தான் அவங்க 3 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பாங்க, பிப்ரவரிலேருந்து மே வரை. ஸோ இங்கே தான் சாப்பிட்டு எடுத்து சமைச்சு இங்கே அங்கே சமையல் நடக்குது. கீழே இதான் ஒரு ரூமு. ஸோ அப்படி என்னென்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக சாமி பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். வேறு லெவல் கைஸ். ஆனால் மனம் திருப்தியாக இருக்குது வந்ததுக்கு. கஷ்டப்பட்டு ஒரு 7 மணி நேரம் ஆச்சு. பொறுமையாக தான் வந்தோம். 7 மணி நேரம் ஆச்சு. ஃபைனலாக இங்கே ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். நம்ம என்ன சாப்பிட்றோன்னு பாருங்கள் வாங்க கைஸ். கைஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினால இந்த வாட்டி பேப்பரில் மடக்காமல் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து அப்படியே போய் கவரை காணிச்சிங்கன்னா காசு கிடைக்கும். ஸோ வந்து மலையில் யாருமே போடாதீங்க. நாங்கள் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம். அப்படியே சீடை, முறுக்கு, இந்த தட்டு வடை, முறுக்கு, சீடை, பிஸ்கட் இருக்குது, குட்டே பிஸ்கட் இருக்குது. வேறு அப்படி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் கடலை வாங்கினோம், தீர்ந்துருச்சு. ஸோ நம்ம என் பேக்கில் கொய்யாக்காய் இருக்குது. ஸோ சாப்பிடுவாங்க கைஸ். இந்த மலையில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதே சுகமாக இருக்குது. இங்கே இந்த ப்ரெட், சப்பாத்தி, தக்காளி, ஊறுகாய், தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது முறுக்கு, தட்டு வடை, சீடை, பிஸ்கட்லாம் இருக்குது. பேக்கில் கொய்யாக்காய், கடலையெல்லாம் இருக்குது. இதை சாப்பிட்றதுக்கே நமக்கு இப்படி இருக்குது. வாயில் வைக்கும் போது அந்த தண்ணியை குடிக்கும் போது இருக்க டேஸ்ட்டு எப்படி ப்ரோ இருந்த அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு? சூப்பராக இருந்தது ப்ரோ. ஒர்க்கா மாதிரி இருந்துச்சு. ஒர்க்கா மாதிரி இருக்கும். ஐஸ் வாட்டர் தோற்றுரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்னென்னு அப்டேட் பண்ணுறேன் இனிமேல் அடுத்தடுத்து. ஐஸ் டைம் 6:10 ஆகுது. சன்செட் ஆக போகுது. இன்றைக்கி மலையில் தான் ஸ்டே பண்ண போகிறோம், மஜா பண்ண போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குளிர் தான் அடிக்க போகுது. ஸோ குளிரை தாங்கிட்டு மாஸ்க் காட்டலாம் வாங்க ஐஸ். இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போவோம் கைஸ். மேலே நிலா தெரியுது, கீழே அப்படியே சன்செட் ஆகுது. வேறு லெவல் வியூ வெள்ளையங்கிரியில் பார்த்துட்ருக்கோம். சொர்க்கம் கைஸ். அப்படியே பின்னாடி சிறுவாணி டேமு. இந்த சைட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் கைஸ். அப்படியே நம்ம வெள்ளையங்கிரி 7வது மலையில் தான் இருக்கோம். அப்படியே மலைக்கு பின்னாடி வியூ பார்க்கலான்னு வந்தோம். செம்மையாக இருக்கும் ப்ரோ, செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் டாப்பில் நிற்கிறோம். இந்த பக்கம் டேமு, இங்கே அப்படியே வெட்ட வழி தான். ஆனால் விழுந்தால் காலி அப்படின்னாங்க. ஸோ வரவங்க கேர்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ குரங்கு இருக்குன்னு. மொத்தமாக அப்படியே இந்த சைடில் லைனாக அப்படியே போயிட்டுருந்து அந்த பூசாரி அப்படியே வந்தாரா, அது அப்படியே ரிட்டன் அப்படியே எல்லாம் ஓடி வந்துருச்சு. எவ்வளோ ஆண்டு தெரியுமா? அப்படியே ஸ்கூலில் நம்ம அசம்பிளிக்கு போகிற மாதிரி அந்த கூட்டம் அப்படியே மொத்தமாக போயிட்டு வந்துச்சு. வேறு லெவலில் இருந்து இப்போ எல்லாம் அது ஓடி அப்படியே இங்கே வந்துட்டு. ஸோ அப்படியே பார்க்கலாம் கைஸ். நல்லா இருக்கா இது? கைஸ் இங்கே பாருங்கள், இந்த குரங்கு கூட்டங்கள்லாம் அப்படியே லைனில் போகிற மாதிரி நான் சொன்னேன்ல லைனில் போகணுன்னு, அந்த மாதிரி எங்கேயோ எல்லாம் மொத்தமாக கிளம்பி தூங்குறது எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு இடம் இருக்குது போல். ஸோ எல்லாம் அப்படி போகுது. நம்ம இன்றைக்கி மலையில் தான் தங்க போகிறோம் கைஸ். இந்த பார்த்தீங்களா மூன், அதுக்கு மேலே ஏதோ ஒரு பிளானட் இருக்குது.
செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வெள்ளையங்கிரியை தான் பார்க்க போகிறோம். 7:30க்கு ஏதோ பூஜை இருக்குன்னாங்க, 7:30க்கு மேலே. அதை தான் அடுத்து பார்ப்பீங்க. வாங்க போகலாம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துறை எந்தாய் போற்றி. போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. போற்றி போற்றி. நைலை வெள்ளி மலை சிவபெருமானே. வெள்ளியம்பலத்தரசே திரு அமுது கொள்ள வேண்டும். அகரம் ஆயினும் அந்தனர் தீயினும் சிகரம் கோபுரம் 1000 செய்து முடித்தலும் பரமசிவ சக்தி முருகன் அடியார்களுக்கு அமுதளிப்பதற்கு நிகழ்முறை இறையே நன்கடம்பனை வெற்றவல் வங்கினான் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் வாங்குதல் என் கடன் பணி செய்து இழப்பாதே. ஐயும் விளையும் சவ்வும் சவ்வுங்கிளியும் மையும் பாபா வாழை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபிணி மனோன் மணித்தாயின் மலரடிகள் போற்றி போற்றி. ஹலோ கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபைனலாக நம்ம மலையில் தான் ஸ்டே பண்ணோம்.
நான் ஒன்று நினைக்கிறேன் தெய்வம் ஒன்று நினைக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு யாருக்கும் கிடைக்காது, எங்களுக்கு ஸ்பெஷலாக கிடச்சிது. ரொம்ப நிம்மதியாக இருந்தோம் மலையிலேயே. குளிர் செம குளிர் தான், ஆனாலும் அதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு வழி கிடச்சி சேஃபாக இருந்தோம். ஸோ இன்னைக்கு டைம் 6:35 ஆகுது. செம குளிர், ஃபுல் மிஸ்ட்டு தான், மழை ஃபுல்லாகவே. இங்கே வந்து மஞ்சுமல் பாய்ஸ் குகையில் தான் இருக்கோம், வெள்ளையங்கிரியில். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் குகை. வந்தீங்கன்னா பார்க்கலாம். கோயிலே சாமி கும்பிடுவோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஆனால் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ பார்த்துறீங்க. இதாங்க ஐஸ் அந்த குகை. எப்படி இருக்குது ப்ரோ மஞ்சுமல் பாய்ஸ் குகை? சூப்பராக இருக்குது. ஸோ வரவங்க இதை பார்த்துட்டு போங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா குளிருக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். கைஸ் டைம் 6:46 ஆகுது. செம ஃபாகு, செம குளிர். இங்கே எல்லோரும் பூஜைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாகாக இருக்குது. இங்கே எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பூஜைக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்ரைஸ் ஆகும், பூஜை கொடுப்பாங்க. பார்க்கலாம் கைஸ். கைஸ் ஃபைனலாக 7:30 சாமியை பார்த்துட்டு அப்படியே சன்ரைஸ் ஆச்சு. பூஜை கொடுத்து திருநீர் பூசிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் கீழே. டைம் 7:30 ஆகுது. வாங்க அப்படியே போகிறோம். இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம் கைஸ். கைஸ் இந்த 7வது மலை தான் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அதனால் இங்கே அந்த குச்சி வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நம்மளால் நடக்க முடியல, கொஞ்சம் முடியல அப்படின்னா உட்காந்து கூட வாங்க, உட்காந்து கூட கையை வச்சு ஊனி கூட வாங்க. இந்த 7வது மலை ரொம்ப கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். போகிறவங்க போவாங்க, ஃபஸ்ட் டைம் போகிறவங்கலாம் கொஞ்சம் பொறுமையாகவே போங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே பிடிச்சி தள்ளும் நம்மளை. அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ அவ்வளோ சேஃபாக நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க கீழே. 7வது மலை மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. ஸோ நம்ம இப்போ 7வது மலையில் தான் இருக்கோம். சன்ரைஸ் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம் கைஸ். எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஃபைனலி 7வது மலை இறங்கி முடிக்க போகிறோம். 7வது மலைக்குள்ளே ஒரே ஒரு தகவல் என்னென்னா, கம்பு இருந்தால் சேஃபு, ஈஸியாக இறங்கலாம். கம்பு இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஏறவங்களுக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பு இல்லாமல் வராதிங்க ஃபஸ்ட் டைம் வரவங்க. ஸோ நம்ம அப்படியே 6வது மலைக்கு போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக 7வது மலையில் உள்ள உச்சி பிள்ளையார்கிட்ட வந்துவிட்டோம். 1 hour கிட்ட ஆச்சு. கம்பு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் 7வது மலை இறங்கிறதுக்கு. கம்பு எல்லாருமே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வரவங்கெல்லாம் ஏறவங்க ஏறிடுவாங்க, ஓடிலாம் போவாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பை எடுத்துகிட்டு வாங்க, எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம 7வது மலையில் வர வழியில் இந்த பிள்ளையார் இருக்கும், பார்த்துட்டு போங்க. ஸோ நான் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் 7வது மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்குப்போ அந்த பாப்பா பார்த்தேன். 4லேருந்து 5 வயசு வேணா இருக்கும். வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டுருக்கா. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறப்போவே. அவங்க அப்பா அழகா கையை பிடிச்சி செருப்பு கூட இல்லாமல் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. பொண்ணுங்களுக்கு அவ்வளோ பேருக்கு ஆசை இருக்குது. ஆனால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 10 வயசு கீழே உள்ளவங்களும் 50 வயசு மேலே உள்ளவங்களும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, ஏஜ் என்டர்ன் பண்ணதுக்கு முன்னாடியும் 50 வயசு ஆனதுக்கப்புறமும் அவங்கள தான் மலை ஏற அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அவங்க காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால அப்படி தான் விடுறாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களை கூட்டுறணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுங்க இப்போவே. 10 வயசுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு எந்த பயனும் இல்லை. 10 வயசுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துடுங்க. அப்புறம் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து பாருங்கள் அவங்களால முடிஞ்சால். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக 6வது மலை முடிஞ்சு 7வது மலை ஸ்டார்ட் ஆகும்போது சுனையோடி 6வது மலை முடியும். அங்கே தான் இருக்கும் தண்ணி. இந்த அளவுக்கு தான் இருக்குது. அங்கே எப்போவுமே அடைச்சி வைப்பாங்க. அடைச்சி வைக்கிறதுனால தண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போவே கலங்கிருச்சு தண்ணி. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நீட்டாக இருக்குது, அங்கே வந்தால் குளிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் எல்லாம் அங்கே சுனை இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே 6வது மலைக்கு வந்தாச்சு. 6வது மலை தான் ஏறிட்டுருக்கோம். 7 இறங்குறது ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ நம்ம 6வது மலை தான் ஏறிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.
கைஸ் 6வது மலையில் இருக்கோம். பாருங்கள் 7வது மலை ஃபுல்லாகவே மூடிடுச்சு. அப்படியே இங்கே எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்படியே இருக்காங்க. நம்ம இப்போ 6 போயிட்டுருக்கோம். 1 மணி நேரம் ஆச்சு 7 இறங்குறதுக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த வழியாக வந்து யானை நைட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் சுட ஃப்ரெஷ்ஷாக கிடக்கு. அதனால் நைட்டு ட்ராவல் பண்ணவங்க கொஞ்சம் கவனமாகவே பண்ணுங்கள். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான் கைஸ். நைட்டு போட்டிருக்கு, சூப்பராக போட்டு வச்சுருக்கு. வரவங்க பார்த்து கவனமாக இருங்க கைஸ். February 1 நைட்டு போல் யானை வந்திருக்கு. அங்கே கம்பெல்லாம் அடித்து தள்ளி போட்டிருக்கு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து சாணம் போட்டிருக்கு. நைட் ட்ராவல் பண்ணவங்க பார்த்து கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஒட்டன் சித்தர் சமாதி வந்துட்டோம். இது 5வது மலை போகிற வழியில் இருக்கும். வரவங்க இதை அப்படியே பார்த்துட்டு போங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். 5வது மலை வந்துட்டோம், அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். 5வது மலையில் இருக்கோம். இங்கே லைட்டாக அங்கங்கே நம்ம நெட்டை ஆன் பண்ணி வச்சோம்னா டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ நெட்டு வருது. யாருக்கா வீட்டில் பேசணும் அப்படி மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே சிக்னல் வரும், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் கடையெல்லாம் எதுவும் வரல. ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்க தான் லைட்டாக சின்னதாக கடை மாதிரி போட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து தான் ஒரு 4 படிக்கட்டு இருக்கும். அதுலேருந்து அந்த 4வது மலை ஸ்டார்ட் ஆகும் அப்படிம்பாங்க. 5 இதோடி முடியும். அந்தாவும் படிக்கட்டு இருக்குது. இதுலேருந்து 4 ஸ்டார்ட் ஆகும் போல். நம்ம இப்போது 5 முடிச்சிட்டோம், 4 இறங்கிட்டுருக்கோம். வாங்க போயிட்டு அப்படியே பார்க்கலாம் கைஸ். 4வது மலை இறங்கிட்டுருக்கோம். 4வது மலை அப்படியே வந்து இங்கே போனோன்னா அந்த எண்டில் வந்து சுனையோடி முடியும், கைத்தட்டான்னு சுனை. அதோடி 3வது மலை முடியும். ஆமாம், 3வது மலை ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து இறங்கப்போ. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 3வது மலை இதில் தான் கைஸ் முடியும், கைத்தட்டான்னு சுனை. இதில் அப்படியே 3வது மலையில் தண்ணி வரும். லைட்டாக கலங்கியிருக்கு அப்படின்னாங்க, பார்த்து குடிங்க. அப்படியே இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம 3 முடிஞ்சு 2வது மலைக்கு போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே சுனையை முடிச்சுட்டு, கைத்தட்டான் சுனையை முடிச்சுட்டு அப்படியே 3வது மலை இறங்கிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு 3, 2, 1, 3 மலை இருக்குது. இந்த 3வது மலை கொஞ்சம் இந்த மாதிரி தான் பாதை இருக்கும். ஒவ்வொரு மலை ஒவ்வொரு விதமாக இருக்கும் பாதை. பார்த்து நம்ம தான் போகணும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். 10:20 ஆகுது. இங்கெல்லாம் ஃபுல்லாக வெட்டி திருத்தி வச்சுருக்காங்க. பிடிச்சி இங்கே தான் வெட்டி தள்ளி போட்டு வச்சுருக்காங்க. 3வது மலை இறங்கிட்டுருக்கோம். ஏறுறதோடி இறங்கிறதுக்கு சீக்கிரமாக தான் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, ஏற ஒரு 7 மணி நேரம் ஆச்சு. இறங்க எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்க்கலாம். அப்படி நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஆனால் எங்கேயுமே நிற்காமல் நடந்தால் ஒரு 4 to 5 hours ஸ்லோவாக நடந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் கைஸ். டைம் 10:45 ஆகுது. நம்ம ஃபைனலாக பாம்பாட்டி சித்தர் கோவை வந்தாச்சு. 2வது மலை முடியும் போது பாம்பாட்டி சித்தர் கோவை வரும். இப்போ நம்ம 2வது மலை கீழே போயிட்டு இன்னும் நமக்கு 2 மலை இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இப்போ 2வது மலை வழுக்கம்பாறை மலை வந்துவிட்டோம். டைம் 10:45 ஆகுது. 4 மணிக்கு ஆகுது. 7வது மலை மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சீக்கிரம் வந்துவிட்டோம். 2வது மலை போயிட்டுருக்கோம். வழுக்கம்பாறை வந்தாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 11 ஆகுது. ஃபைனலாக நம்ம வெள்ளை விநாயகர் மலைக்கு வந்துவிட்டோம். இதோடி 1st மலை முடியும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மலை நமக்கு இறங்க வேண்டியிருக்கு. வாங்க அப்படியே இறங்கிட்டு பார்க்கலாம் கைஸ். 1வது மலை ஆல்மோஸ்ட் ஆச்சு. ஒரு 1/4 மணி நேரத்தில் கீழே போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே கீழே போயிட்டு பார்க்கலாம். 1வது மலை மட்டும் இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1, 7 அதே மாதிரி 1, 7 தான் ஏறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். வாங்க இப்போ 1வது மலை கீழே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஃபைனலாக 1st மலைக்கு வந்தாச்சு. 7:30க்கு தொடங்கி 12 மணிக்கு முடிக்க போகிறோம். 4.5 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஏறுறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சு. இறங்குறதுக்கு 4.5 மணி நேரத்துலேயே வந்துவிட்டோம். இதுதான் 1st மலை ஸ்டார்டிங்கு. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 மணிக்கு ரீச் ஆகி ஈவினிங் பூஜை பார்த்து சாப்பிட்டு அப்படியே எடுத்து அங்கே நைட்டு இருந்துட்டு மலையில் காலையில் பூஜை பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. 12 மணி ஆகுது. ஸோ நம்ம அப்படியே கீழே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே வெள்ளையங்கிரியை முடிச்சுட்டு அப்படியே ஈஷாவுக்கு வந்தாச்சு. ஈஷாவில் தான் இருக்கோம். ஈஷாவில் வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு சிவராத்திரிக்கு. அப்படி 7 to 7:20 to 7:40 வரைக்கும் லேசர் ஷோ இருக்குது. அதை பார்த்துட்டு போகலாம்.
இங்கே வந்து ட்ரோன்லாம் அலோடு கிடையாது, எல்லோரும் பறக்க விட்டுட்ருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணவங்கலாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே லேசர் ஷோ பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க ஊருக்கு. அப்படியே எல்லாம் பார்க்கலாம்.